வரக்கூடிய நோன்பு பெருநாளைக்கு அதிகமாக கேஸுக்கு செலவு வைக்காத ஒரு சிம்பிளான ஸ்வீட். இப்போ எல்லாருமே இந்த மாதிரி ரெசிபி தான் தேடிக்கிட்டு இருப்பீங்க. இஸ்லாமியர் வீட்டில் பெருநாளைக்கு கட்டாயமாக வட்லாப்பம் இருக்கும். பட் அந்த வட்லாப்பம் ஸ்டீம் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பெருசாக டைம் எதுவும் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து கேஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணிக்க வேண்டாம். இது செய்கிறது ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு செம ரிச்சாக இருக்கும். பெருநாளைக்கு பண்ணுறதுக்கு செம ஒர்த்தான ஸ்வீட் இது. இந்த ரெசிபிக்கு நான் வச்ச பேர் பிரெட் ரசமலாய். இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் பேக் டு காயல் கிச்சன். என்னடா இவ கேஸுக்கு அதிகம் செலவில்லைன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே இண்டக்ஷனை காமிக்கிறான்னு நினைக்காதீங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் இப்போ வந்து இண்டக்ஷன் தான் யூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து பாதாம் பிஸ்தா தோல் உரிக்கணும். ஸோ அதுக்கு நான் தண்ணியை கொதிக்க வச்சுக்க போகிறேன். நீங்கள் இந்த ஸ்டெப் கூட அவாய்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் நைட்டே பாதாம் பிஸ்தா ஊற வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி தண்ணி கொதிக்க வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஈஸியாக தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த பாதாம் பிஸ்தாக்கு நான் அளவு எதுவும் சொல்லிக்கல. எல்லாமே நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான். டெக்கரேஷன் பண்ணும்போது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்குமே சூப்பராக இருக்கும். நான் இது கடைசியாக தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ தண்ணி கொதித்த பிறகு பாதாம் பிஸ்தாவை சேர்த்து 1/2 நிமிஷம் வச்சுட்டு வடிகட்டிட்டு வேறு ஒரு தண்ணியை வந்து மாற்றி வச்சுக்கிட்டேன். இப்போ கஸ்டர்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் இந்த கஸ்டர்ட் பண்ணுறதுக்கு 2 பேக்கெட் வந்து குட் லைஃப் பால் எடுத்திருக்கேன். இந்த பால் நல்லா கெட்டியாக இருக்கும். ஸோ அந்த ரசமலாய் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த ஒரு பேக்கெட்டுடைய அளவு வந்து 500 மில்லி வந்து இருக்கும். இந்த ரெசிபிக்கு நல்ல கெட்டியான பாலையும் வந்து எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபியில் நம்ம அதிகபட்சமாக கேஸ் யூஸ் பண்ணுறது இந்த பாலை காய்ச்சி கொதிக்க வைக்கிறது மட்டும்தான். ஸோ அதுக்கு பிறகு நமக்கு பெருசாக கேஸ் செலவு வந்து இருக்காது. பட் இந்த ரெசிபியில் நான் ஒரு சில ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். இதை ஃபஸ்ட்டே சொல்லிக்கிறேன். நான் இதுக்கு வந்து ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துருந்தேன். நீங்கள் டோஸ்ட் பண்ணாமல் கூட இந்த ரெசிபி செய்யலாம். அதுவுமே டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். டோஸ்ட் பண்ணிங்கன்னா கேஸ் செலவாகும். டோஸ்ட் பண்ணாமல் இருந்தால் கேஸ் வந்து மிச்சமாகும். அவ்வளோதான். இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து அடுப்பில் பாலை வச்சுட்டேன். இப்போ இதுக்கு தேவையான சீனி வந்து சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் அளவுக்கு சீனி சேர்த்துருக்கேன். பட் இந்த சீனியோட அளவு ரொம்ப வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் நல்ல இனிப்பு சாப்பிட்றீங்கன்னா 3/4 கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கலாம். இந்த பால் கொதிக்கும் போதே நான் இதுக்கு தேவையான ஃப்ளேவர்ஸும் சேர்த்துக்க போகிறேன். இதை நான் ரஸ்மலாய் மாதிரி வந்து பண்ண போகிறேன். ஸோ கட்டாயமாக சாஃப்ரான் வந்து சேர்த்துக்கணும். சாஃப்ரான் இல்லாட்டி பிரச்சனை இல்லை. நீங்கள் ஜஸ்ட் ஏலக்காய் மட்டும் வந்து போட்டுக்கலாம். ஸோ கொஞ்சமாக சாஃப்ரான் சேர்த்துட்டு ஒரு 4-5 ஏலக்காய் எடுத்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இடித்து வந்து சேர்த்துக்கிறேன். அந்த பவுடர் மட்டும் போட்டுக்கோங்க. இந்த ஏலக்காவோட தோல் எதுவும் வந்து தேவையில்லை. இந்த ரெண்டையுமே பால் கொதிக்க முன்னாடி சேர்த்தா தான் நல்லா வந்து மணமாக இருக்கும். அந்த பால் வந்து கொதிக்கும் போது அந்த சாஃப்ரானும் வெந்து வரும். அதோட ஃப்ளேவர்ஸ் எல்லாமே இறங்கி வரும். ஸோ இந்த ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு நான் ஸ்லோ ஃபயரில் வச்சுக்கிட்டேன். இந்த சைடில் சின்னதாக ஒரு வேலை இருக்குது. நான் ஃபோஸ்டர் ஃப்ளாக்ஸில் வரக்கூடிய கஸ்டர்ட் பவுடர் வந்து எடுத்திருக்கேன். நான் இது போன வருஷம் நோன்புக்கு வாங்கினது. பட் இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன். நல்ல வேலை எக்ஸ்பயர் ஆகாமல் டைம் இருந்துச்சு. இது வந்து ஃபாரின் சைடில் தான் இந்த பிராண்ட் வந்து கிடைக்கும். நம்ம சைடில் என்ன பிராண்ட் கிடைக்கிறோம் நீங்கள் அதையே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் எடுத்திருக்க பாலுக்கு சரியாக 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த பவுடர் வந்து எடுத்திருக்கேன். நான் ஏற்கனவே 2 பேக்கெட் பால் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது போக இன்னொரு பேக்கெட் பாலும் வந்து வச்சுருக்கேன். இந்த பாலை கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம். நீங்கள் இதை பாலில் தான் கரைக்கணும்னு இல்லை, தண்ணியில் கூட வந்து கரைச்சிக்கலாம். பட் நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை. அப்போ தான் நல்ல ரிச்சான டேஸ்ட்டில் வந்து இருக்கும். இந்த சைடில் பாலும் நல்லா கொதிச்சு வரப்போகுது. அந்த டைமில் நம்ம கலந்து வச்சுருந்த இந்த பாலை வந்து சேர்த்துக்கலாம். எனக்கு திடீர்னு இந்த கஸ்டர்ட் பண்ணும்போதெல்லாம் ஒரு மாதிரி கட்டி முட்டியுமாயிரும். ஸோ இதை பண்ணும்போதெல்லாம் உள்ளுக்குள்ளே பயமாகவே இருக்கும். ஸோ நான் வந்து பால் கொதிக்க முன்னாடியே வந்து சேர்த்துக்கிட்டேன். பட் சம்டைம்ஸ் வந்து பாலை வந்து காய்ச்சறதுக்கு முன்னாடியே இந்த பாலில் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணிடுவேன். அந்த மாதிரி பண்ணும்போது கட்டி ஆகிறதுக்கு சான்ஸே இருக்காது. பட் இந்த வீடியோ எடுக்கும்போது நான் அதை வந்து மறந்துட்டேன். ஸோ எப்பவும் போல் வந்து கடைசியாகவே சேர்த்துக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான். கஸ்டர்டை சேர்த்த பிறகு நல்லா கெட்டியாகி வந்துடும். பாலும் நல்லா கொதிச்சிருச்சு. நான் இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இனி இதை வந்து நல்லா ஆற வச்சிடணும். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு பண்ணிட்டோம்னா அதுக்கு பிறகு பாதாமெல்லாம் கட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நான் இந்த வேலையை ஃபஸ்ட்டு வந்து முடிச்சுக்கிட்டேன். ஏன்னா இதை நல்லா ஆறின பிறகு ஃப்ரிட்ஜில் வச்சு கூல் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் இந்த பெருநாளைக்கு வந்து பண்ண போகிறீங்கன்னா இஃப்தாரை முடிச்சுட்டு இதை செய்ய ஆரம்பிச்சிருங்க. அப்போ தான் டைம் வந்து கரெக்டாக இருக்கும். அந்த நைட் ஃபுல்லாக இந்த ஃப்ரிட்ஜில் இருந்து இந்த ப்ரெட்டெல்லாம் இந்த பாலில் சோக்காகி வரணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ நான் இப்போ வந்து இதுக்கு தேவையான இந்த பாதாம் பிஸ்தாக்கெல்லாம் தோல் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நான் இதில் வந்து க்ரீம் சேர்த்துக்க போகிறேன். இந்த க்ரீம் சேர்க்கிறதும் நம்ம விருப்பம் தான். நீங்கள் சேர்க்காட்டியும் பரவாயில்லை. பட் சேர்த்தா நல்லா ரிச்சாக வந்து இருக்கும். என்கிட்ட ஏற்கனவே எதுக்கும் யூஸ் பண்ணிட்டு போக க்ரீம் வந்து மிச்சம் இருந்துச்சு. ஸோ நான் அதையே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். நம்மக்கிட்ட இருக்க பொருள் வந்து காலியாகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே வந்து ரெசிபி சூஸ் பண்ணிக்கணும். என்கிட்ட இருந்த இந்த கஸ்டர்ட் பவுடர் அப்புறம் இந்த க்ரீம் எல்லாம் வந்து அப்படியே இருந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் ரெசிபி சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் எடுத்திருக்க இந்த பாலுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு க்ரீம் சேர்த்தா சரியாக இருக்கும். ஸோ இந்த க்ரீமையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு நான் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுக்க போகிறேன். இனி இதுக்கு பிறகு சின்ன சின்ன வேலை தான் இருக்குது. அதையும் வந்து ஈஸியாக முடிச்சிடலாம்.
கேஸை மிச்சப்படுத்துறதுக்காக நான் இண்டக்ஷன்லேயே வந்து ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணேன். பட் அது வந்து செட் ஆகலை. நான் இப்போ தான் இண்டக்ஷனே வந்து ஃபஸ்ட்டாக யூஸ் பண்ணுறேன். எந்த பட்டனை எப்போ ஆஃப் பண்ணணும், எப்போ ஆன் பண்ணணுங்கிறது இன்னும் தெரிய மாட்டேங்குது. ஸோ டைமை வேஸ்ட் பண்ணிக்க வேணாம்னு எப்பவும் போல் ஸ்டவ்லேயே வந்து ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம செஞ்சு வச்சுருக்க கஸ்டர்டுக்கு வந்து 6 ப்ரெட்டு தான் தேவைப்படும். ஸோ அதிகமாக கேஸும் வந்து செலவாகாது. நான் கொஞ்சமாக நெய் சேர்த்து இந்த பக்கம் அந்த பக்கம் லேசாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நீங்கள் டோஸ்ட் பண்ணாமல் இந்த ரசமலாய் செய்யலாம். அதுவுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். பட் டோஸ்ட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அவ்வளோதான். இந்த ரசமலாய் பண்ணுறதுக்கு சும்மா ப்ரெட்டை வந்து அப்படியே வைக்காமல் அந்த ப்ரெட்டுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி வந்து செய்ய போகிறேன். இந்த ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு ஒரு 3/4 கப் அளவுக்கு பால் பவுடர் வந்து எடுத்திருக்கேன். நாம் இதில் பால் சேர்த்து ஒரு க்ரீம் மாதிரி ரெடி பண்ணிக்கணும். நான் இதுக்கும் குட் லைஃப் பால் தான் வந்து எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக பால் வந்து சேர்த்துக்கிட்டேன். அதிகபட்சமாக ஒரு 1/4 கப் பால் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். நான் குட் லைஃப் பால் யூஸ் பண்ணதால காய்ச்சாமல் அப்படியே சேர்த்துக்கிட்டேன். பட் நீங்கள் ஃப்ரெஷ் மில்க்கெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா காய்ச்சி தான் சேர்த்துக்கணும். நான் யூஸ் பண்ண அந்த க்ரீமோட பேக்கெட் வந்து அப்படியே கீழே போடுறதுக்கு மனசில்லை. ஸோ அதில் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டு அந்த பவுடரில் வந்து சேர்த்துக்கிட்டேன். அடுத்து இந்த க்ரீமில் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பாதாம் பிஸ்தாவும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இந்த க்ரீமில் நம்ம இனிப்புலாம் எதுவும் சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. அந்த பாலில் இருக்க இனிப்பே வந்து போதும். பட் நான் ஃபர்ஸ்டே சொல்லிவிட்டேன், நான் இதுக்கு இனிப்பு ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நான் 1/2 கப் சீனி தான் வந்து போட்டிருக்கேன். எங்கள் வீட்டில் இனிப்பு யாரும் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 3/4 கப் அளவுக்கு தாராளமாக வந்து இனிப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் டோஸ்ட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை வந்து 4 கட் பண்ணிக்க போகிறேன். இந்த ரெசிபி நான் சர்ச் பண்ணும்போது நிறைய பேர் வந்து அந்த கார்னர்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இதை ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. பட் நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே செய்யலை. டோஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கத்திரியெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எனக்கு இந்த ப்ரெட்டோட கார்னர்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் இது டோஸ்ட் பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக வந்து இருக்கும். இந்த கல்யாண வீட்டில் இந்த பிரெட் ஸ்வீட் எல்லாம் சாப்பிடும்போது அந்த ப்ரெட்டை அப்படியே முழுசாக போட்டிருப்பாங்க. அந்த கார்னர்ஸோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு வேணாம்னா நீங்கள் இந்த கார்னர்ஸை வந்து கட் பண்ணி வந்து போட்டுக்கலாம். ஸோ நான் கட் பண்ணி வச்சுருந்த அந்த ப்ரெட்டில் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பால் பவுடர் க்ரீமை சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இன்னொரு ப்ரெட் வச்சு மூடிக்கணும். மொத்தமாக எனக்கு இதில் 12 பீஸ் வந்து கிடைச்சிது. இந்த ப்ரெட்டை சும்மா அப்படியே சாப்பிடாமல் அதுக்கு பண்ணக்கூடிய எக்ஸ்ட்ரா மேக்கப் தான் இது. ஸோ பெருநாளைக்கு பண்ணுறோம், கொஞ்சம் ரிச்சாக பண்ணால் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஸ்டெப்பை மிஸ் பண்ணாமல் கட்டாயமாக பண்ணுங்கள். இதுவுமே நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. ஸோ இப்போ ஃபைனல் ஸ்டெப்புக்கு வந்தாச்சு. இனி அரேஞ்ச் பண்ணுற வேலை மட்டும்தான் வந்து மிச்சம் இருக்குது. கஸ்டர்டு ஓரளவுக்கு தான் கூலாகி வந்திருக்கு. நான் செஞ்சு வச்சுருந்த அந்த க்ரீம் வந்து பவுல் அப்படியே ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு. அதையும் வந்து அப்படியே எடுத்து அந்த கஸ்டர்டில் போட்டு வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ கஸ்டர்ட் ரொம்ப கூலாகணுங்கிற அவசியம் இல்லை. சூடு இல்லாமல் இருந்தாலே வந்து போதும். நம்ம ப்ரெட்டில் இந்த கஸ்டர்டை ஊற்றிட்டு அதுக்கு பிறகு நல்லா கூலாக விட்டு சாப்பிட்டா தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து ஒரு பெரிய ட்ரே வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன சின்ன கப்பில் ஒவ்வொரு பீஸாக கூட அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஒவ்வொருத்தருக்கு சர்வ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக வந்து இருக்கும். நான் வீடியோக்காக ஃபுல்லாக ஒரு ட்ரே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ட்ரேயில் வந்து கஸ்டர்டை ஊற்றிட்டு அதுக்கு மேலே ப்ரெட்டை ஒன்று ஒன்றா வரிசையாக வந்து வச்சுக்கணும். எனக்கு இந்த ட்ரேயில் சரியாக ஒரு 9 பீஸ் தான் வந்து வைக்க முடிஞ்சுது. ஸோ ப்ரெட்டை வச்சுட்டு அதுக்கும் மேலே கஸ்டர்டு வந்து ஊற்றிக்கணும். நாம் எடுத்திருக்க இந்த கஸ்டர்டுக்கு சரியாக ஒரு 6 ப்ரெட்டு தான் யூஸ் பண்ண முடியும். பட் இவ்வளோ கஸ்டர்டு மிச்சம் இருக்கே நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இது ஃப்ரிட்ஜில் வச்சு சோக்காகி வரும்போது எல்லா கஸ்டர்டையும் அப்படியே வந்து உறிஞ்சிரும். நீங்கள் இதை கப்பில் வச்சு சர்வ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சமாக கஸ்டர்டு வந்து ஊற்றி கொடுத்தா தான் சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ வந்து கஸ்டர்ட் மிச்சம் இருக்குது, இன்னும் நிறைய ப்ரெட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்காதீங்க. இதுவே வந்து நல்லாயிருக்கும். ஆளுக்கு ஒரு பீஸ் சாப்பிட்டாலே போதும், வயிறு அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். நல்ல ஒரு டெசர்ட் சாப்பிட்ட ஃபீல் வந்து இருக்கும். நான் கடைசியாக அதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த பாதாம், பிஸ்தா, அப்புறம் சாஃப்ரான் இதெல்லாம் வந்து போட்டுக்கிட்டேன். எல்லாமே டெக்கரேஷனுக்கு தான். நான் வந்து கப்பில் வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஒரு பீஸை வச்சுட்டு அதில் நிறைய கஸ்டர்டு ஊற்றி கொடுக்கணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு செம சூப்பராக வந்து இருக்கும். ஸோ பெருநாளைக்கு சாப்பிட்றதுக்கு நைட்டே செஞ்சு வச்சுருங்க. அப்போ தான் காலையில் சாப்பிட்றதுக்கு செம சூப்பராக இருக்கும். நான் இந்த வீடியோ எடுக்கும்போது சோக்காகவே இல்லை, சும்மா அப்படியே எடுத்து தான் சாப்பிட்ருக்கேன். பட் இந்த வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு அடுத்த நாள் சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் இந்த அளவுக்கு நல்லா வரும்னு நினச்சே பார்க்கல. இந்த ப்ரெட் ஊறாமல் இருக்கனால இது கட் பண்ணுறதுக்கெல்லாம் அவ்வளோ வரலை. பட் இதுவே சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அடுத்த நாள் நான் இஃப்தாருக்கு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த ரெசிபி கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.